ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழைசித்த திருவடியில் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைசித்த சபை திருவடியில் போற்றி. ஐயனே, ஒரே ஒரு வழி. அடுத்து யாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏதேனும் அடுத்து யாம் என்ன செய்வது? உமர்களையா? எனக்கா ஒரே ஒரு அந்த ஒரு நிலை. என்னது? அடுத்து யாம் என்ன செய்வது? அதாவது இதுவரைக்கும் பயணிக்கிறோம், மற்ற ஆன்மீக இதுல எல்லாத்தையும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கோம். இனி ஏதேனும் அடுத்து என்ன செய்வதுங்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி மனதில் எழுகிறது. இதுவரைக்கு என்ன செய்து கொண்டு அதான் நான் நினைச்சேன். என்ன அதையே தொடர்ந்து செய். சாய நமக. இகலோக பணிகளில் மாறுதல் வேண்டுமா? அதான் அதுன்னு கேட்காம இறைவன் நமக்கு என்ன? இகலோக பணியே நமக்கு இறைபணி ஆகிவிட்ட பின்பு அதில் மாற்றம் என்ன? தொடர்ச்சியாக உன் பணி ஆற்றிக் கொண்டிரு. அற்புதமாய் தொடர்ந்து அகத்தியன் உன்னோடு பணியாற்றி கொண்டிருப்போம் என்று. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. தர்ம யுகமாற்ற நிகழ்வு பணி என்பது சாதாரண நிகழ்வல்ல, பணி அல்ல, உயர் நிலை பணி. அற்புதமாய் சித்தனோடு பயணியுங்கள். சித்தனோடு பயணிக்கின்ற அகத்தியன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். முழுமையாக தாரை வார்த்து நிற்கின்றோம். அகதீசாய நமக. அதைத்தான் ஒவ்வொரு நிலையையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். அகத்தியன் வெளிப்படையாக கூறுகின்றோம் சிவசபையில். ஒவ்வொரு சீடனுடைய நிலையையும், ஒவ்வொரு சீடனுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலையையும், அவர்களை ஏற்று வலம் வருகின்ற உளவாளர்கள் நிலைகளை எல்லாம் அகத்தியன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். அகத்தியன் தலைமையில் சிவமகா வாழை சித்த கணங்கள் எல்லாம் அவரவர்கள் இல்லத்தில் அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறோம். அக்கணங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள், தொடர்ச்சியாக பணியாற்றுங்கள். உங்கள் பணி நிறைவடைவது எப்பொழுது என்பது அறியாது தெரியாது பணியாற்றுங்கள். நிறைவு தருவது அகத்தியம் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். அற்புதமாக தொடர்ச்சியான பணி ஆற்றுகின்ற பணி உயர்வு பணி என்று அகத்தியன் வாழ்த்து. எவருக்கும் எப்பொழுதும் எக்கணமும் எத்தகைய காலகட்டத்திலும் கிட்டாத ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்னும் அற்புத சிவம் கிடைத்த சபையில் பணியாற்றுகின்றீர்கள் என்று. அந்நூல் சுமந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனோடு பணியாற்றுகின்றீர்கள் என்று வாழ்த்துகின்றோம். எவராவது இகலோகத்தில் என்ன வேலை செய்கின்றாய் என்று கேட்டால் முதல் பணி சொல். எத்தகைய பணி ஆற்றினாலும் முதல் பணியை சொல். பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலே சீடனாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று தைரியமாக. அதன் பின்பு ஏதோ இகலோக பிழைப்புக்கு வேறு பணியாற்றுகின்றேன். முதன்மை பணியாக சிவப்பணி ஆற்றட்டும், சிவம் உன்பணி ஆற்றும் என்று அகத்தியன் இத்தகைய வாய்ப்பை கொடுத்த இறைக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் ஆசானுக்கும் அகத்திய மகரிஷிக்கும் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்துக் கொண்டு ஒரு சின்ன விஷயத்தை என்னுடைய சக எங்களோடு இருக்கின்ற அந்த எல்லா ஒரு சீடர்களுக்காகவும் பணிகிறேன். ஒவ்வொரு நொடியையும் இறையும் இறைகணங்களும் எங்களுடைய வாழ்க்கையை இப்போது 1000 கேமராவுக்கும் மேல வச்சு கண்காணித்துக் கொண்டு இருக்கிறதை உணர முடிகிறது என்பதை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கணங்கள் கவனித்துக் கொண்டிருப்பதை விட நம்மளை வழிநடத்தியும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. அதற்காகவும் கோடான கோடி நன்றி. என்னை இச்சபையில் அமர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கிய சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் பெற்ற சிவபெருமானின் திருவடி தொட்டு அகத்தியனும் நன்றி கூறிக்கொள்வோம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.